நான் சொல்கிறேன் லேண்ட் யூசேஜ் டாக்குமெண்ட் படி பிளானிங் கமிஷனில் இந்த மாதிரி ஒரு லேண்ட் பார்சல்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. நீங்கள் வந்து ட்ராப் பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான லேண்ட் பார்சல் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இங்கே தான் அந்த ஏர்போர்ட் வரப்போகுது, அந்த ஏர்போர்ட்டுக்கான இனிஷியேட்டிவ் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோன்னா அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் எதுவுமே கொடுக்கல. பரந்தூரில் எல்லாரும் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாமே சார்? யார் யாரெல்லாம் இடம் வாங்கி போட்டா, யார் யார் பேரில் இடம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து சார்பாக லிஸ்ட்டே நீங்கள் அறிவிங்க. ஒரு பாலிசி வந்து கீழே கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் அப்ளைடு ரொம்ப சின்னதாக போட்டுருவாங்க. அது விஜய் ஆட்சியில் வந்து ஒவ்வொரு அறிவிப்பும் கண்டிஷன்ஸ் அப்ளைடாக இருக்குன்ற. நானே லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு பேசுகிறார் சார் இன்னைக்கு காலையில். நீங்கள் வந்து பவரில் இருக்கீங்க, நீங்கள் எதிர்கட்சியாக ஒரு பொதுக்கூட்டத்திலையோ இல்லை அரசியல் கூட்டத்திலையோ பேசுகிறதுக்கும் சட்டமன்றத்தில் பேச உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? அவரோட மானியத்துக்கே சப்ஸ்டியூஷன் தேடுறாரு, ப்ராக்ஸி தேடுறாரு. பாரத் ஜோடோ யாத்ராவால தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். வந்து 132 சீட் இருந்தது, யாத்திராக்கு அப்புறம் 56 சீட்டு குறைஞ்சிட்டோம். காங்கிரஸ் 18 சீட் இருந்தது, யாத்திராக்கு அப்புறம் 6 சீட்டு குறைஞ்சிட்டாங்க. அப்போ யாத்திரா யாருக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னா அப்போசிஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஜெயிச்சு வந்திருக்கு. உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோ கட்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சியில் ஜெயிச்சு வந்தாங்களே, லெட் தெம் ரிசைன் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன்ஸ் ஒன்ஸ் மோர். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு எழிலன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பர்ணா. திமுக ஆட்சியை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத பரவலாக கடந்த 3 மாதங்களாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதன் பிறகு பிரதானமாக பேசப்படுற ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பரந்தூர் விமான நிலையம். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு துரோகம் விளைவிக்கிறாங்க, பரந்தூர் விமான நிலையம் கட்ட போறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இன்றைக்கு கட்டப்படாது. விவசாயிகள் துரோகம்னா எந்த ஆஸ்பெக்ட்ல துரோகம்னு சொல்றாங்கம்மா? அதை யாருமே எலாபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. இப்போ வந்து பாருங்க, இப்போ ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது, ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது ஏர்போர்ட் வந்து ஒரு இன்றியமையாதது ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்மளோட பக்கத்து ஸ்டேட் ஹைலி காம்படிட்டிவ் ஸ்டேட்டாக இருக்காங்க. நம்ம ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், இப்போ தெலுங்கானாவாக இருக்கட்டும், பக்கத்தில் கர்நாடகாவாக இருக்கட்டும். இப்போ அவங்க காம்பீட் பண்ணும்போது அவங்க 3-4 ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து நம்ம சர்மவுண்டபிள் ஸ்ட்ரைட்ஸ் எடுத்துட்டோம். நம்மளோட உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனி ஒரு இன்வெஸ்டர் வரும்போது பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குறாங்க. செகண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி பார்க்குறாங்க. அப்போது வந்து அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் பாயிண்ட்டாக வரும்போது நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து ரேங்கிங் சிஸ்டமில் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இப்போ பேசஞ்சர் வந்து எல் ஷேப்டு ரன்வேவாக இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஃப்ளைட் வந்து இறக்கிறதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பெங்களூர், ஹைதராபாத்துக்கு சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி தான் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் போகிறாங்க. கார்கோ ஷிப்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது, சூழல் இருக்கும்போது இதோட நெசசிட்டி வந்து தேவையாக இருந்தது. அப்போ நெசசிட்டி தேவைம்போது எனி ப்ராஜெக்ட் எங்கே இருந்தாலும் உலகம் முழுக்க நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து சில வாட்டர் பாடிஸாக இருக்கட்டும், சில அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸாக இருக்கட்டும், அது அடிப்படுற கான்செப்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு போகும்போது 3 லெவலான நெகோசியேஷன் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் லேண்ட்ஸ் வந்து பேசும்போது 3 கொடுத்தாங்க. ஒன்று வந்து அந்த லேண்டோட 3 மடங்கான காஸ்ட்டை வந்து பேர் பண்ணி அந்த நிலத்துக்கான இழப்பீடை கொடுத்தாங்க. இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, அவங்க வில்லேஜை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்குறது கான்செப்ட். 3வது டிட்கோ மூலமாக அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தருக்கு டிட்கோட் மூலமாக வரப்போகிற ஏர்போர்ட்டில் நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் கிராமம் தான் ரெசிஸ்டண்ட்டோட காம்பனண்ட்டாக இருக்கும் போது இது சுற்றுச்சூழலில் பாதிக்கிறான விஷயங்கள் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. அந்த வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்காக வந்து ஹேண்டில் பண்ணி பேசிக்குள்ள கவர்மெண்ட் வந்து மாறி போச்சு. வெறும் ப்ரொஜெக்ஷன் தானா சார்? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து அது சுற்றுச்சூழலுக்கு டெஃபினட்டாக நான் சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தஞ்சாவூர் நிலத்தை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஜோன் நம்ம மார்க் பண்ணிடுறோம் வச்சுங்களேன். அந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் யாரை போய் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறதில்ல, யாரும் வந்து மேனுஃபேக்சரிங்கை கொண்டு போகிறதில்ல. ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் ஜோன் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது வந்து இது ஒரு டெலிகேட் ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ். அப்போ வந்து காஸ்ட் ஃபேக்டரையும் இந்த ஃபேக்டரையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும்.
ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரெஜெக்டரிலையும் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு விவசாய ட்ரெஜெக்டரியிலான விஷயங்கள் பார்ப்போம், மேனுஃபேக்சரிங் பார்ப்போம், சர்வீஸ் செக்டரை பார்ப்போம். அப்படி பார்த்தா நீங்கள் டேட்டா சென்டர்ஸ் வந்து வாட்டர் கன்சப்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வாட்டர் கன்சப்ஷன் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு திட்டங்கள் வரும்போதும் சில பாதகங்கள் இருக்கும், சாதகங்கள் இருக்கும். அந்த கிராஸ் பெனிஃபிட் அனாலிசிஸ் வரும்போது ஏர்போர்ட் நமக்கு நெசசிட்டியா, மஸ்டா, எசென்ஷியலா அப்படின்னு கேட்கும்போது எல்லா விஷயத்திலும் அது வந்து தேவையான டிக் தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் கிட்டத்தட்ட ஏஐ அத்தாரிட்டியோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரதுக்குள்ளே நம்ம போதும் ஆயிடுச்சு. அதுக்கு ஃபெனாமினலாக எஃபர்ட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்க சொல்கிற அந்த வாட்டர் பாடிஸை வந்து கன்சர்வ் பண்ணி அதுக்கு 3 மடங்கு எத்தனை வாட்டர் பாடிஸ் இருக்கோ அந்த வாட்டர் பாடிஸ் ரீட்டைன் பண்ணி ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இப்போ கொச்சினில் பண்ணியிருக்காங்கம்மா, வேறு சோலாராக பண்ணியிருக்காங்களே. இது வந்து க்ரீன் ஃபீல்டு ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர்போர்ட்டாக வந்து டெவலப் பண்ணுற கான்செப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேலன்ஸ் அட்டைன் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதே ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக சைனா மாதிரி கண்ட்ரி வச்சு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸை வராது. அத்தாரிட்டி டிசைட்ஸ் அண்ட் தி டூ இட். இங்கே டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வெயிட் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வருது. இது நிறைய இடங்கள் கூட பார்த்ததுமா, பரந்தூர் மட்டும் பார்க்கல, திருப்பூரூர் பார்த்தாங்க, பன்னூர் பார்த்தாங்க, பரந்தூர் பார்த்தாங்க, பல்லடம் பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நமக்கு வந்து பார்க்கும்போது கடைசியில் வந்து பன்னூரும் பரந்தூரும் தான் வந்தது. அதில் லீஸ்ட் ஆஃப் இம்பேக்ட் எது ஆகுது என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணும்போது பரந்தூர் தான் வரும்போது இந்த லீஸ்ட்டில் இதை செலக்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லேண்ட் யூசேஜில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிளானிங் கமிஷனில். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் பரந்தூர் வந்து ப்ரெசன்ட் தாவே கவர்மெண்ட் ட்ரா பண்ணிட்டாங்க. சொல்லும் போது அவங்க நான் இன்னொரு மாற்று இடங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் லேண்ட் யூசேஜ் டாக்குமெண்ட் படி பிளானிங் கமிஷனில் இந்த மாதிரி ஒரு லேண்ட் பார்சல்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை ஏர்போர்ட் கட்டுறதுக்கு. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு அந்த அதான் அப்படி சொல்லும் போது அதை தான் சொல்கிறேன். அவர் தாவேகா தலைவராக பேசுறதுக்கு அந்த இமோஷனலாக போய் பேசி மக்கள் கூட நிற்பேன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் முதல்வராக இருக்கும்போது அனைத்து சார்பு மக்களோட பிரதிநிதியாக அவர் பேசும்போது நீங்கள் வந்து ட்ராப் பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான லேண்ட் பார்சல் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இங்கே தான் அந்த ஏர்போர்ட் வரப்போகுது, அந்த ஏர்போர்ட்டுக்கான இனிஷியேட்டிவ் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோன்னா அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் எதுவுமே கொடுக்கல. அவர் ஜஸ்ட் லைக் தட் இதை ட்ராப் பண்ணுறோம், மாற்று இடங்கள் கொடுக்க போகிறோன்னு அந்த பொலிட்டிக்கல் ரேலியில் பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கி அசம்பிளிலையும் பேசிட்டு போயிட்டார். பட் அந்த ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கே இன்றைக்கி ரெஸ்பான்சஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குல்ல? இல்லை அதுதான் நீங்கள் வந்து பரந்தூர் மக்கள் இருக்குது, பரந்தூர் சுற்றி இருக்க கிராமங்கள், நிலத்தை ஒப்படைத்த மக்கள் இப்போ திருப்பி ரிவர்சல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து லேண்டை ரிவர்ஸ் பண்ணோம், திருப்பி ரெஸ்டோர் பண்ணோம், இன்னொரு லேண்ட் பார்சலை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ப்ராசஸ் வந்து அவங்க சீக்கிரம் ரேப்பிடாக கவர்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரைவில் வந்து நீங்கள் பரந்தூர் மக்கள் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்கன்னு இப்படி சொன்னீங்கன்னா, நான் சொல்லுவேன் ஆந்திர பிரதேஷ்லேயும் தெலுங்கானாலையும் ஹைதராபாத்லையும் பெங்களூர்லேயும் கர்நாடகாலையும் இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா இது வந்து மாதிரி டெவலப்மெண்ட்டை வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற ஏர்போர்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் மாதிரியான ஈக்குவேஷன்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டிஃபென்ஸ் கிட்ட லேண்டு ஏஐ இன்ட்ராக்ட் பண்ணோம், டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். இங்கே ஓசூரில் வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கே அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, சிஎம்ஆர்எல் மதுரைக்கும் கோயம்புத்தூர் கொடுத்ததுக்கும் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல. இது ஓரளவு 2007 கலைஞர் இனிஷியேட் பண்ணி பிறகு டிபிஆர் ரெடி பண்ணி ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் ப்ரொப்போஸ் பண்ணி ஃபைனல் டிராஃப்ட் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நியர் கம்ப்ளீஷன் வரும்போது விஜய் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் என்று நான் பரந்தூரில் எல்லாரும் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாமே சார்? அதுதான் இப்போ அவர் சொல்கிறார்ல, அது யாரும் ஓப்பன் ஆகி ஒரு கவர்மெண்ட் அவங்ககிட்ட தானே இருக்குது. யார் யாரெல்லாம் இடம் வாங்கி போட்டா, யார் யார் பேரில் இடம் போட்டு நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து சார்பாக லிஸ்ட்டே நீங்கள் அறிவிங்க. யூ ரிஃப்ளெக்டட். ஒரு தரையும் நம்ம என்ன பண்ணுறாரு, அசம்பிளியில் வந்து பேசும்போது என்கிட்ட ஃபைல் இருக்குது, கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே. அதுதான் நான் கேட்க வந்தேன். கடந்த வாரம் வந்து என் டேபிளில் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து பரந்தூரில் எல்லாரும் இடம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படி. அதான் அப்படி சொல்கிறத வந்து நீங்கள் கலெக்டர் உங்கள் கவர்மெண்ட் தான், கீழே தாசில்தார் உங்கள் கவர்மெண்ட் தான், நீங்கள் கலெக்டர்கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் ட்ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் எடுங்க, யார் யார் எங்கெங்கே லேண்ட் வாங்கினா, எப்படிப்பட்ட லேண்ட் வாங்கினாங்கன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், பப்ளிக்கு அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க, அது வந்து பப்ளிக் பர்வியூவில் விடுங்க. உங்ககிட்ட தான் கவர்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து குத்துமதிப்பாக பேசுகிறது வந்து எவ்வளோ தூரம் அதை சஸ்டெயின் ஆக முடியும்?
நம்ம கேட்குறது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் ட்ரெஜெக்டரியில் இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணது வந்து தமிழ்நாடு எந்தெந்த விஷயத்தில் இம்பேக்ட் ஆக போகுதுன்னு. ரீசெண்டாக வந்து குவார்ட்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் க்ரோத் ரேட், அதாவது ஆட்சி வந்து முதல் 3 மாதத்தில் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் புதுசாக எடுத்தது, அதாவது வெஸ்ட் பெங்கால் பிஜேபி கவர்மெண்ட், சித்தராமையா கிட்டேருந்து மாறின சிவகுமார் கவர்மெண்ட், கேரளாவில் சதீஷன் சார் காட்டு 3, அப்புறம் விஜயோட ப்ரெசன்ட் நம்ம தமிழ்நாடு சிஎம்மோட கம்பேரிசன் பார்க்கும்போது ஒருத்தவங்களும் ப்ளஸ் 120-130% கிட்ட க்ரோத் ரேட் காமிச்சிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில். நம்ம -77% போயிருக்கோம். திஸ் இஸ் பிஃபோர் பரந்தூர் வந்த டேட்டா. அப்போ நீங்கள் இதை பண்ணும்போது நம்ம ட்ரெஜெக்டரியில் ஒன்று பின்னாடி போவோமா, கீழே போவோமா? நம்ம வந்து எது இருந்தாலும் எல்லா 360 டிகிரியாக நம்ம அசஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டு, இன்க்ளூசிவ்னஸ்ஸு எல்லாத்தையும் அசஸ் பண்ணி ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் இவால்வ் ஆகிறது வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இனிமேல் அது திருப்பியும் ஜனநாயகத்தை தேர்தல் அரசியல் தான். ஸோ மக்கள் நினைப்பாங்க, ஓகே பரந்தூர் ஏர்போர்ட் தேவையா இல்லையா, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மாற்றம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும் போது இந்த மாற்றம் வந்து இதுதான் மாற்றம் போல இருக்கோ அப்படின்னு நினைக்கும் போது தேர்தல் அரசியல் கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஆனா அவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல இதெல்லாமே இருந்துச்சு, வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கறதுனே எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப ஒன்னா பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னேன், அந்த மாதிரி நான் இன்னைக்கு அறிவிச்சிட்டேன். சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ற திட்டத்தின் கீழே சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னா அதையும் நான் இன்னைக்கு அறிவிச்சிட்டேன். தாய்மாமன் தங்க மோதிரம் கொடுப்பேன்னு சொன்னா அதையும் நான் அறிவிச்சிட்டேன். விஷ் லிஸ்ட் எல்லாமே ஓகே. விஷ் லிஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா, விஷ் லிஸ்ட் வந்து அவர் அறிவிப்பு வந்துக்கும் அவர் விஷ் லிஸ்ட்ல வந்து பிரசன்டேஷனுக்கும் ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குமா. இப்போ ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணி திட்டம்னா அனைத்து குடும்பத்திலும் 6 கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்குறது அன்னபூர்ணி திட்டம். சரி, பொருளாதார நெருக்கடி சொல்லிட்டு 3 கேஸ் வழங்குவேன்னு சொன்னார். ஆனால் கீழே வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு பாலிசி எடுக்கும்போது கீழே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒன்று இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் அப்ளைடு ரொம்ப சின்னதாக போட்டுருவாங்க, கரெக்டாக இல்லையா? அந்த கண்டிஷன் அப்ளை போய் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்குது, இந்த நோய்க்கு இது கவர் ஆகாது, உங்களுக்கு வந்து க்ரானிக் டிசீஸ் இருக்குது, இது கவர் ஆகுதுன்னு கண்டிஷன்ஸ் அப்ளைல வரும்ல. அது மாதிரி விஜய் கவர்மெண்ட்டை கண்டிஷன்ஸ் அப்ளைனா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். என்ன கண்டிஷன்ஸ் அப்ளைட்? 1.25 lakh annual income, 1.25 lakh per annum, அதாவது 1,25,000 ஆண்டு வருமானத்துக்கு கீழ் உள்ளவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ஃபில்டர். அப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு வருமானம் வந்து 3,16,000. இப்போ 3,35,000 வரைக்கும் போகுது வளர்ச்சியின் அடிப்படையில். இப்போ 1.25 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் வந்து ஆண்டு வருமானம் க்ரைட்டீரியா வச்சுருந்தீங்கன்னா எத்தனை பேர் இதில் எலிஜிபிள் ஆவாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? பிறகு பொங்கல் அப்போ நான் வந்து 3 கேஸ்க்குமான விலையை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 900 rupees இருக்குமா, 900 ரூபாய் இருக்குது. அப்போ 3 900 ரூபாய் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,700 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு. யாருக்குன்னா இந்த ஃபில்டரில், அதாவது 1.25 lakh ஆண்டு வருமானம் கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரப்போகுது. அப்போ நீங்கள் அறிவிச்சது 6 கேஸ் சிலிண்டர் அனைத்து குடும்பங்களுக்கும், ஆனால் கொண்டு போய் சேருது வந்து வித் கண்டிஷன்ஸ் அப்ளைடு. தாய்மாமன் சீர்திட்டம் நீங்கள் எடுத்துங்க, அனைத்து தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைங்களுக்கும் சொன்னாங்க. இப்போ அரசாங்க மருத்துவமனைகள் பிறக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அரசாங்க மருத்துவமனையில் சில பேர் வந்து நம்ம பொருளாதார ரீதியாக கம்மியாக இருந்தாலும் அவங்க அருகில் இருக்க பிரசவ டாக்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு சின்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஸ்மால் நர்சிங் ஹோமில் கூட போய் டெலிவர் பண்ணுவாங்க அவங்களோட மொபிலிட்டிக்காக. முத்துலக்ஷ்மி மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம் வந்து நீங்கள் பதிவு பண்ணி புக் கேஸ் இருந்தாலும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இங்கே தாய்மாமன் சீர்திட்டத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரிஸ்க்கு மட்டும் தான் கவரேஜ் ஆகும். அப்போ அது ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு இருக்கா இல்லையா? நீங்கள் மாத பில் கொண்டு வருவேன், அந்த மாத பில்லில் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறது தான், அதுதான் அவரோட அறிக்கையில் சொன்னது. திருப்பி கண்டிஷன் அப்ளை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லை 2 மாதத்துக்கு கம்பைன் பில்லில் தான் நான் வந்து 200 யூனிட்டு, அதான் 500 யூனிட் தாண்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறனால தான் இன்றைக்கி கரண்ட் பில் ஏகுறது. ஏன் கரண்ட் பில் ஏகுறதுனா, எங்கள் ஆட்சியில் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீமா, 100 யூனிட் மேலே 1 யூனிட்னாலும் 1 யூனிட்டுக்கு 2 ரூபாய் 30 பைசா, 2 ரூபாய் 40 பைசா இருந்தது. இப்போ நீங்கள் 500 யூனிட் தாண்டிட்டிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் 4 ரூபாய் 70 காசு வருது. ஸோ அதனால் எல்லாருக்கும் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் ரெசிடென்ஷியலுக்கும், கமர்ஷியலுக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 அதிகமாகிடுது.
ஸோ இப்போ நீங்கள் மந்த்லி பில்லாக கன்வெர்ட் பண்ணி அந்த மந்த்லி பில்லில் 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்ஸ் நீங்கள் ஃபில்டர்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு உங்கள் அறிக்கையில் நீங்கள் சொல்லலை. அப்போ கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது விஜய் ஆட்சியில் வந்து ஒவ்வொரு அறிவிப்பும் கண்டிஷன்ஸ் அப்ளைடாக இருக்கின்றன. ஆனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடு அப்படிங்கிறது திமுக ஆட்சியில நிறைய லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிருக்காங்க. சோ அதனால கடன் அதிகமாயிடுச்சு. அதனால நாங்க இப்படிதான் கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் நடந்த திட்டங்களை வந்து எக்ஸ்பான்ஷன் மோட்ல போறது நிறைய அறிவிப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ காலை உணவு திட்டம் காமராஜர் அவர்கள் பேர்ல மாத்தினாங்க. ஆனா காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம் தான். ஆக்சுவலாக வந்து சர்பிட்டி தியாகராஜர் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் உணவு திட்டம் கொண்டு வந்தது. கரெக்டாக இல்லையா? காலை உணவு திட்டம் வந்து காமராஜர் மதிய உணவு திட்டம் தான் கொடுத்தாரு. காலை உணவு திட்டம் வந்து எங்களோட தமிழ்நாட்டில் திமுக தலைவர் முன்னாள் முதல்வரோட அவர் ஐடியேஷன் உருவானது. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அப்போ கஜானா காலியாக இருந்தால் தான் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுதான்னு கேட்குறாங்க. விடியல் பயணம் அது வந்து வெற்றி பயணமாக நீங்கள் பேர் மாற்றிட்டீங்க. இப்போ வந்து டியூல் எக்ஸ்பாஸ் பண்ணுறாங்க. அப்போ கஜானா காலியாக இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறேன் நான். அப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் முந்தைய கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறத வந்து நீங்கள் அப்போ கஜானா காலி ஆகலையா? எம்எல்ஏக்கெலாம் நீங்கள் ஒரு கார் கொடுக்குறீங்க, அப்புறம் அவருக்கு வந்து பெட்ரோல் மானியமாக 75,000 கொடுக்குறீங்க, அவருக்கு வந்து உதவியாளராக 25,000 ஒருத்தர் கொடுக்குறீங்க. அப்போ கஜானா காலியாக இருந்தனால தான் இந்த அறிவிப்பில் உங்களால் அறிவிக்க முடியுதான்னு கேட்குறேன் நான். இப்போ இந்த தாய்மாமன் சீர்திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்க. அந்த நிதி ஒதுக்கீடு கஜானா காலியாக தானே பண்ண முடியுதான்னு கேட்குறேன் நான். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தான் எங்களோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி சார் வந்து சட்டமன்றத்தில் ஏன்ச்சுன்னு என்ன ஃபைல் இருக்குது, என்ன டிவிஎஸ்சி ப்ரோப் இருக்குது, என்ன சிஐஜி ஆடிட்டில் வந்து எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. சும்மா வந்து திறந்துவேன், பயந்தா பார்த்துப்பேன், நீங்கள் வந்து நான் திறந்து விடுவேன் பார்த்துக்கோன்னு பயமுறுத்த நடவடிக்கை விட்டுட்டு இம்ப்ளிகேட் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் அசம்பிளியில் 100 டேஸ் ஆச்சு. நீங்க நானே லஞ்சம் கொடுத்திருக்கேன்னு பேசுறாரு சார். இன்னைக்கு காலையில யாரு? அமைச்சர் மரியவேல் சார். அதான் சொல்றேனே, நீங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்ற விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க வந்து பவர்ல இருக்கீங்க. நீங்க எதிர்கட்சியாக ஒரு பொதுக்கூட்டத்திலையோ இல்லை அரசியல் கூட்டத்திலையோ பேசுறதுக்கும் சட்டமன்றத்தில் பேச உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? யூ ஆர் இன் பவர். உங்களுக்கு ஏன்னா எல்லா பவரும் ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு, கரப்ஷன் சார்ஜஸ் இம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு, மியூட் பண்ணுறதுக்கு எல்லா பவரும் இருக்கே. லஞ்ச ஒழிப்புத்துறை உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அந்த துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர்களும் நீங்கள் வந்து கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஆக்ஷன் எடுக்க தானே சொல்கிறாங்க. எல்ஓபி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, முன்னாள் முதல்வர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நீங்கள் இது வந்து ஒரு பயமுறுத்த நடவடிக்கையா இல்லை நீங்கள் ஒரு பிஜேபி மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவங்க மேலே அலிகேஷன்ஸே இருக்குது, கேசஸே இருக்குது. இப்போ அவங்களாம் உங்கள் கட்சியில் சேர்ந்து அவங்க க்ளீன் ஆகிடுறாங்களா, பியூரிட்டனாக மாறிடுறாங்களா? அப்போது உங்கள் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் வந்து பார்ஷியலாக இருக்கா, பயஸ்டாக இருக்கா? நீ என் கூட இருந்தால் ஆர் யூ வித் மீ ஆர் யூ அகேன்ஸ்ட் மீன்னு சொல்கிறதுக்கான நடவடிக்கை மாதிரி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். ஓகே, ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க கடந்த 5 ஆண்டுகளில் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் அறிவாலயத்துக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து வாடகைக்கு விட வேண்டியதுதான். இனிமேல் திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும், ஆட்சிக்கு வரமாட்டாங்க அவங்க அப்படின்ட்டு நேற்றைக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிக்கலாக 3 விஷயமா, அரசியல், பேரிடர், அப்புறம் சுகாதாரம், இதில் 3 மட்டும் நீங்கள் வந்து ரிட்ராரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அறிவாலயத்தை கைப்பற்றுறேன்னு சொன்னாங்க வைகோ அவர்கள். இப்போ அவர் எங்கே இருக்கார்? அதே மாதிரி திமுகவோட ஒளிஞ்சு போச்சு 2011 விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிமுக கீழே போய் அவங்க எதிர்கட்சியாக தகுதி கூட இழந்துட்டாங்க, அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ காலகாலமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னை ரீவேம் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் 1967 இந்நாள் வரைக்கும் தமிழ்நாடு அரசியலே திமுக ஆதரவு அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் இருக்குது. அப்போ அது தமிழ்நாட்டு மக்கள் தான் திமுகவுக்கு ஒருவரையும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் திமுக வந்து தோக்கடிக்கிறாங்க. ஆனால் திமுக வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டிபேட்டோட டிஸ்கஷனு 100 டேஸ் நாங்கள் அவுட் ஆஃப் பவர், நாங்கள் இங்கே வந்து கச்சேரி வேம் பண்ணிருக்கோம். இன்னும் மைய ஊடகங்களில் திமுக என்ன பண்ணுது, கியூரியாசிட்டி, திமுக இது கரெக்ட் பண்ணிச்சா, போன ஆட்சி காலத்தில் இது பண்ணாங்களே, இந்த ஆட்சி காலத்தில் பண்ணீங்களே. சட்டமன்றமே எப்படி இருக்குன்னா திமுக முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர் போல ரிப்ளை பண்ணிருக்காங்க.
இவங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க தானே இருந்தீங்க, அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தானே கேட்க அந்த முடியும். ரிப்ளை பண்ணும்போது ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் இருந்தது. நாங்க கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வரும்போது முழுமையா ப்ரோ கவர்னன்ஸ் ஈடுபட்டோம். நாங்க எங்க கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷனிங்ல ஈடுபட்டோம். ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் எக்கனாமிக் க்ரோத் தெரிஞ்சுட்டு நெகட்டிவ் க்ரோத் ரேட் இருந்தது. ஒரு பேரிடர்லேருந்து மீட் எடுக்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு டெலிவர் பண்ணோம். ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வந்து 800 மெட்ரிக் டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். 1 lakh ஐசியூ பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். கோவிடை ஸ்டெபிலைஸ் பண்ணி எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதே நேரத்தில் சமூக நல திட்டங்களையும் கொடுத்து ஒன்றைய பாஜக அரசு பயங்கர ப்ரெஷர் இருந்தால் கூட அவங்க திட்டங்களை வந்து திணிக்க ட்ரை பண்ணாலும் அதையும் எதிர்த்து கொண்டு தமிழ்நாடு வந்து க்ரோத் பட்ஜெட்டில் 13 விழுக்காடில் கொண்டு போய் தான் நாங்கள் வந்து விட்டுட்டு வந்திருக்கோம் வெளியில். ஸோ அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங் வந்து ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ். ஸோ அப்போ விஜய் அவர்கள் வந்து உங்களோட பிளான், உங்களோட ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றியான டிஸ்கஷன் இருக்கணுமா இல்லையா? ஒரு முதல்வர் அவரோட மானியத்துக்கே சப்ஸ்டியூஷன் தேடுறாரு, ப்ராக்ஸி தேடுறாரு. யூஸ்வலாக முதல்வர்கள் கிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லாமா, அவங்களோட மானிய கோரிக்கை வரும்போது முதல்வர்கள் வந்து பதில் சொல்லணும். கரெக்டாக இல்லையா? அதுதானே மரபு, சட்டமன்ற மரபு. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இங்கே அப்படியே யார் வேணாலும் நினச்சி யாருக்கு வேணாலும் சொல்லும் போது அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இஷ்யூஸாக இருக்கு இல்லையா? இப்போ சிறப்பு செயலாக்கத்துறை ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து முதல்வர் விஜய் கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு மானிய பதில் வந்து வேற அமைச்சர் பேசுகிறாங்க. இது ஒரு பேரடாக்ஸிக்காக தோணலையா அவங்கள? இதை தானே நம்ம கேட்கணும். இப்போ சட்டமன்ற நடவடிக்கையில் பல லட்சம் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க, வெரி குட். இப்போ சட்டமன்ற நடவடிக்கைகள் பார்க்கும்போது சட்டமன்றத்தை பற்றி புரிதல் இருக்கும்போது ஏன் துறை சார்ந்த அமைச்சர் முதல்வர் வந்து அவரோட மானிய கோரிக்கை ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி இருப்பதா இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கவர்னன்ஸ்க்கான கான்சன்ட்ரேஷன் தானே வந்துட்டு இருந்தீங்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து அதை டைவர்ஷன் டாக்டிஸாக வந்து முன்ன ஆட்சி செய்த காலங்களில் வந்து இவங்க அது தப்பு பண்ணுங்க, இது தப்பு பண்ணுங்க சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் என்ன கேட்குறோம், ரைட்டு கவர்ன் நீங்கள் தானே பண்ணுறீங்க, ஆக்ஷன் எடுங்க, ஸ்டெப்ஸ் எடுங்கன்றோம். அதை பற்றி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களே. இல்லைப்பா, அதே குற்றச்சாட்டுமே திமுக மேலேயும் இருக்குல்ல சார். சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த மேஜையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டு சொல்கிறது, இந்த சேரை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது, இங்கே பாருங்க எதிர்க்க உட்காந்துருக்கிறவங்க என்னுடைய சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறது, அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நெரேட்டிவ் கோஹெசிவ்னஸ்லாம் வந்து அதுதான் சட்டமன்ற எம்எல்ஏ கூட்டம் கூட்டி தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் வந்து அட்வைஸ் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக போங்க, மக்களோட கருத்துக்களை பேசுங்க, மக்களோட வாய்ஸஸாக அப்போசிஷனில் இருங்கன்னு கூப்பிட்டு அறிவுரை பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேரோட ப்ரெசன்டேஷன், லாங்குவேஜ் ப்ரெசன்டேஷன், சில பேர் கோஹெசிவாக பேசுவாங்க, கொலாபரேட்டிவாக பேசுவாங்க, ஒரு பர்சனல் அனிமாசிட்டி இருக்கக்கூடாது சொல்கிற வார்த்தைகளை வந்து அது மிகப்படுத்துகிறாங்க. ஓகே, ஃபேர் அண்ட் ஆஃப். மிலிட்டண்ட்டாக நீங்கள் அப்போஸ் பண்ணணும்னு என்ற கோரிக்கை டிமாண்ட் இருந்தது, மக்களே எதிர்பார்க்குறாங்க. இப்போ டிஎம்கே அதோட அப்போசிஷன் ரோலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டணி பற்றி பேசும்போது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இல்லை விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்ற ஒரு விவாதம் போது அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தாரிகை கட்பட்டா இருக்கட்டும், இல்லை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எழுந்திரிச்சு பேசுகிறாங்க. இப்போ திமுகவினுடைய ஸ்டாண்ட் அந்த இடத்துல பேசிக்கலி நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஒரு அங்கே ஷேர் ஆப்பர்ச்சுனிசம் தான் மக்கள் பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு லாயலான அலைக்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு இதை பற்றி தெரியல, சரி நாங்கள் அப்போசிஷனில் இருந்து பவரில் போனோன்னே பவர் உள்ள செக்டரில் போய் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இதே தாவேக்கா வந்து ஒரு 140 சீட்டு ஜெயிச்சுருந்தாங்க வச்சுங்களேன், இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு என்ற பெரிய டவுட் இருக்குது. டன். இதே அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக அமர்ந்துட்டு இருக்கவங்க அவங்க பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரம் வச்சுருப்பாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் போது திமுக செய்த சாதனைகள் பற்றி பேசி தான் அவங்ககிட்ட மக்கள் பிரச்சாரம். ஏன்னா 5 இயர்ஸ் ஆஃப் ரூலோட ப்ரோ இன்கம்சி வச்சு தான் அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோ கட்ஸ் இருந்ததுன்னா, உண்மையிலே அவங்க வந்து சுயமரியாதை இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சியில் ஜெயிச்சு வந்தாங்களே, லெட் தம் ரிசைன் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன்ஸ் ஒன்ஸ் மோர் அண்ட் கம் அண்ட் டாக். பாரத் ஜோடோ யாத்ராவால தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் காங்கிரஸ். அதாங்க, நாங்கள் வந்து திமுக வந்து 132 சீட் இருந்தது, யாத்திரைக்கு அப்புறம் 56 சீட்டு குறைஞ்சிட்டோம். காங்கிரஸ் 18 சீட்டு இருந்தது, யாத்திரைக்கு அப்புறம் 6 சீட்டு குறைஞ்சிட்டாங்க. அப்போ யாத்திரா யாருக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னா அப்போசிஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஜெயிச்சு வந்திருக்கு. இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரம் தொடர்ச்சியாக வந்து மோடி 3 தடவை ஜெயிக்கிறதுக்கான ஸ்பேஸும் ப்ரொவைடாக இருக்கா இல்லையா? அதனால தான் இப்போ அகிலேஷ் யாதவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. சிஜேபி பார்ட்டியோட ஃபார்மேஷன் என்ன, அப்போசிஷன் சரியா இல்லைனால தானே சிஜேபி பார்ட்டி வந்து ட்ராக்ஷன் ஆகுது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அப்போது வந்து காங்கிரஸ் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மாநில கட்சிகளோட ஜெயிக்கும் போது பவரில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிட்டு நேரம் வரும்போது முதுகில் குத்துற துரோகம் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு.
அநேகமாக ஒரு தேஜஸ்வி நேரம் முதல்வராக இருப்பார் காங்கிரஸ் ஊரில் இல்லைன்னா பீகாரில். திமுக மீது குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க, மக்கள் மீது கவனம் செலுத்தவே இல்லை இந்த ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாலும் கூட ஒரு எதிர்க்கட்சியா சரியா செயல்படுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி என்னைக்காவது உங்களுக்குள்ள இருந்திருக்கு? ஆனா சமீபத்துல செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுல கட்சியினுடைய ரீவாம்ப் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ட்டு வயது வரம்பு விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன? இல்லை, இன்டர்னல் திமுகவோட 67லேருந்து பேரறிஞர் அண்ணாவை பார்த்துருக்கு திமுக, முத்தமிழின் கலைஞரை பார்த்துருக்கு, இப்போ எங்களோட திமுக தலைவரை பார்க்குறாங்க. இப்போ 3 தலைவர்களோட ஆட்சியை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. 3 பேரும் முதல்வராக இருந்திருக்காங்க, எதிர்கட்சியாகவும் செயல்பட்டுருக்காங்க, கட்சி இவ்வளோ நாள் ரன் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளவுகள்லாம் அந்த கட்சி பண்ணியிருக்கு. ஒன்று வந்து அண்ணா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இளங்கோவன் சாரோட ஃபாதர் அவர் போனாங்க. 2வது எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சார். அதுக்கப்புறம் 3வது வந்து வைகோவோட எக்ஸிட் இருந்தது. அப்போது ஒவ்வொரு கால சூழலையும் பல்வேறு பேர் கட்சி பிளவுலாம் தாண்டி இந்த கட்சி நிற்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த கட்சியோட டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர். அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் காலத்துக்கு ஏற்ப ரீவேம் பண்ணுற ஸ்பேஸ் வந்து திமுகவில் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு தரையும் வெற்றி ஓகே, தோல்வி வந்து எதனால் தோல்வி, ஏன் தோல்வி அப்படின்னு வெளிப்படையாக இருக்கும்போது எங்களோட தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் எங்கள் திமுக தலைவர் வந்து வெற்றி தோல்வியும் என்ன முழு பொறுப்பாக எடுத்திருக்கு. இது வந்து நம்ம சைடில் இருக்கிற கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணணுன்ற அட்டம்ப்டோட நோக்கம் தான் பார்ட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அந்த ரோலில் வந்து திமுக வந்து தன்னை கரெக்டிவ் மெஷர்ஸ்க்கான பயணம், அது மற்ற கட்சி மாதிரி ஒரு பாப்புலிஸ்டிக் ஃபிகர் சிங்கிள் பர்சன் பின்னாடி ரேலி பண்ணுற பார்ட்டி கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரக்சரை நம்பிட்டு இருக்கிற பார்ட்டி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஏஜ் ஆச்சா, அந்த ஸ்ட்ரக்சர் டிகே ஆகுதா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கன் ஆகுதா அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் அசஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்கி அந்த கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் கரெக்ஷன் டிஎம்கேஸோட லாங்குவிட்டிக்கான ப்ரோக்ராம் இதுன்ட்டு. ஓகே, தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேர்த்திருக்கிறவங்க நன்றி சார். நன்றிப்பா.